இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்த ஒரு டூல் இது. அதாவது ஆடியன்ஸுடைய ரிவ்யூ வந்து மிகப்பெரிய டூல். நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். நீங்க பாத்துருக்கீங்க எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். யார் வந்து நெகட்டிவ் வந்து ரொம்ப பிரமாதமா ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ரீச் கிடைக்குது. அதை பாக்குறேன் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டேமேஜிங்கா ஆரம்பிச்சது. அதாவது இந்த படம் எல்லாம் ஏன் எடுக்கணும், இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா டேமேஜ் பண்ற மாதிரியும் வைப் அவுட் பண்ற மாதிரியும் வர கமெண்ட்ஸ்களை நாங்க வந்து மாடிஃபை பண்ணிட்டு எது சரியான முறையில அந்த படத்துக்கு விமர்சனமா இருக்கோ அதை மட்டும் நாங்க போடுறதுனாலே எல்லாமே சால்வ் ஆயிடும். அது எந்த மாதிரி லாபகரமான படம் எந்த மாதிரி இதுன்னு சொல்றதெல்லாம் ஞானவேல் சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான் பணத்தை வந்து ரைஸ் பண்ணி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. நீங்க சொல்றத பார்த்தா சக்சஸ்ஃபுல் நடந்துரும் போல. எனக்கு தெரியாது, அதை பத்தி எல்லாம் நான் எந்த கமெண்ட்டும் சொல்லல. அவரே ஒரு இடத்துல போய் அழகா சொல்லியிருக்காரு, என் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நான் இப்பதான் வளர்ந்து வரேன், அதனால என்ன வந்து ரொம்ப டேக் பண்ணாதீங்க, என்ன வந்து இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தளபதியும் சொல்லாதீங்கன்னு இப்போ சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு. அதனால இதெல்லாம் வந்து ஆளாளுக்கு இந்த பில்டப் பண்றது ப்ரொமோஷன் பண்றது பத்தி பேசுறதெல்லாம் விஷயத்தை தெரியாம பேசிட்டு இருக்கேன். விஷயத்துக்குள்ள வந்தீங்க வச்சுங்களேன், சினிமா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு நான் இன்னும் எவ்வளவு பில்டப் பண்ணணும் ஒரு படத்தை, இன்னும் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகும். ஒரு தயாரிப்பாளர் ஆயிட்டீங்க வச்சுங்களேன், நீங்க எவ்ரிடே உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா, இது எப்படி பில்டப் பண்றது, இது எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போறது, எப்படி ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் ரீச் பண்றது அப்படிதான் ஒரி பண்ணி. இப்போ அதுல வந்து ஓவர் ஹைப் பேசுறது, இது வந்து கான்பிடண்டா பேசுறது ஒரு கட்டத்துல ஆபத்தா போய் முடியுமா, இல்ல அதுவே ப்ரொமோஷன் ஹெல்ப் ஆகும்? பாட்டுடைய இதுல அவர் என்ன சொன்னாரு, அப்படி எடுத்துக்கிட்டு ஃபயர் இல்ல வைல்ட் ஃபயர் அப்படின்னு சொன்னாரு. அது ஓவர் பில்டப்பா இல்ல ப்ரொமோஷன் ரொம்ப பார்த்து ஒரு மாட்டேன். இப்போ நீங்க வந்து இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சது வந்து எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் தான். அதாவது திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துல தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. நிறைய அவங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. அது பிறகு தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து கிளியர் கட்டா அதை பத்தி நிறைய என்ன சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷனே கிளியரா கொடுத்திருந்தாங்க. அதாவது இதை வந்து அவாய்ட் பண்ணணும், தடைன்றது இல்ல, இதை அவாய்ட் பண்ணணும். முக்கியமான ரீசன் என்னன்னா, இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்த ஒரு டூல் இது. அதாவது ஆடியன்ஸுடைய ரிவ்யூ வந்து மிகப்பெரிய டூல். முன்னாடி நான் சொல்றது பல வருஷங்களா பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா எப்படி பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி சிறு பட்ஜெட் படங்களுக்கு இதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து ப்ரொமோட்டே பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் எப்படி சொல்றாங்க, ஆடியன்ஸ் எப்படி சொல்றாங்க, நானே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸுடைய ரிவ்யூஸ் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு டூலா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனா. ஆனா எப்போ வந்து அது கொஞ்சம் டைவர்ட் ஆகி ஒரு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அதாவது யாராவது ஒருத்தர் ப்ரோவோக் பண்ண பேச வச்சு, நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டா 4-5 பேர் பேசியிருப்பாங்க, எல்லா படங்களுக்கும் அவங்கள வந்து பேச வைப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு ட்ரோல் பண்ண வைப்பாங்க, ஒரு படத்தை வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல வைப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஏன் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சென்சேஷன் ஆகணும், ஒரு ரிவ்யூ அவங்க போடுற ஒரு வீடியோ வந்து சென்சேஷன் ஆகணும், அவங்களுடைய ரீச் வந்து பெருசாகணும், பல ரீசன்ஸ் சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் அப்படின்னு வரும்போது ரைவலரி தானே, எல்லாருக்கும் வந்து மற்றவங்களோட க்ரோ ஆகணுன்ற ஃபாஸ்டா க்ரோ ஆன ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுக்கு என்ன வழி, நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். நீங்க பாத்திருக்கீங்க எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஃபாஸ்டா போகும். யார் வந்து நெகட்டிவ் வந்து ரொம்ப பிரமாதமா ஸ்ப்ரெட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ரீச் கிடைக்குது. அப்போ அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ஒரு வழியா தான் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இந்தியன் 2க்கு அதை பாக்குறேன் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டேமேஜிங்கா ஆரம்பிச்சது. அதாவது இந்த படம் எல்லாம் ஏன் எடுக்கணும், இந்த படம் வந்து இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா நீங்க வந்து ஒரு படைப்பை பார்க்க வந்திருக்கீங்க வச்சுங்களேன், ஒரு ஆடியன்ஸா நீங்க படைப்பை பேசுங்க. படைப்புல வந்து இதெல்லாம் எங்களுக்கு கனெக்ட் ஆகல, ரொம்ப லெங்தா இருந்தது, இது வந்து எங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இந்த படம் வந்து நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, இது எல்லாமே வந்து ஒரு காமன் மேன் பேசுற விஷயங்கள். இது தவிர பேச மாட்டாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு முக்கியமான ஒரு தியேட்டர் வெளியில போய் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பலாசோ ஒரு சத்தியமோ பாத்தீங்கன்னா அவங்க பேசுறவங்க எப்படி பேசுவாங்க, படம் ஓகே நாட் சோ மச் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்து டீடைல் அனலிசிஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப டீடைலா நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு பெரிய ரீச் வரணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆளுங்களை பிக்கப் பண்ணி எதர் நீங்க பிளான் பண்ணி அனுப்புறீங்க, இல்லைன்னா அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒன்று நடக்குது. இதை வந்து நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். எல்லா சங்கங்களும், நான் சொல்றது ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன், எக்ஸிபிட்டர் அசோசியேஷன். அப்போ இனிமே சினிமா அழிக்க தான் இவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்களே தவிர ஒரு படம் ஏதோ ஒரு வகையில ஆவரேஜ் ஆயிடுச்சு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து நல்ல படம் எடுக்கணும் தான் வராங்க. தயாரிப்பாளர் யாருமே இங்க வந்து ஒரு மோசமான திரைப்படத்தை எடுக்கணும் வரதில்லை. எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான படம் ரேஸ் பண்ணி கடன் வாங்கி இவ்வளோ இது பண்ணி பிளான் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அது கடைசியில எப்படி வரும் அப்படின்றது கடைசி நேரத்தில் தான் நமக்கு தெரியும். ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி தான் அந்த படம் எப்படி வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ அது பிறகு எப்படி இந்த படத்தை வந்து நம்ம மேற்கொண்டு என்ன ப்ரொமோஷன் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் அப்படின்னு எல்லாமே தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாம் ட்ரை பண்ணி அதை கொண்டு போறாங்க. அப்போ ஒரு ஆவரேஜா இருக்கிற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா மொத்தமாவே ஒரு பர்சனல் டேமேஜ் பண்ணி ஒருத்தரை ஒழிக்கணும், அந்த ப்ரொடியூசரை ஒழிக்கணும், இல்ல அந்த இயக்குனரை ஒழிக்கணும், அந்த நடிகரை வந்து ரொம்ப காயப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது எல்லை மீறி போன மாதிரி
ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. இப்ப எல்லை மீறி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போ ஒரு சில கண்ட்ரோல்ஸை கொண்டு வர அவசியம் வருது. கண்ட்ரோல்ஸ்ன்றதை விட ரெகுலேஷன் கொண்டு வர அவசியம் வருது. அப்பதான் வந்து திருப்பூர் சுப்ரமணியம் சார் வந்து எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்ன சொன்னாரு, கண்டிப்பா நாங்க எங்க தியேட்டர்ல அலோ பண்ண மாட்டோம், இதுக்கு வந்து எல்லாருமே கூட இருக்கலாம், எல்லாரும் பண்ணலாம் அப்படின்னும் போது தயாரிப்பாளர் சங்கத்துல ஆரம்பிச்சு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து எல்லாருமே கரெக்டா அவர் சொல்றது கரெக்ட் தான், அப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வருவோம். அந்த ரெகுலேஷன் தான் நாங்க ரிக்வெஸ்டா வச்சோம். அதாவது நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வச்சோம்னா, இந்த மாதிரி இது வந்து அலோ பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் அலோ பண்ணாதீங்க, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நெகட்டிவான விஷயங்களை எடுக்கிறது, அதை ப்ரொமோட் பண்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை நம்ம வந்து குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து தடை அப்படின்றத விட ஒரு சின்ன ஒரு காஷன் டு எவ்ரிபடி. இப்போ எல்லாருமே இப்படி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுக்கிற எல்லாருமே யூடியூப் சேனல்லாம் இல்ல சார் நாங்க ரெகுலேட் பண்ணிக்கிறோம், நாங்க டிசிப்ளினா இனிமே பண்ணிக்கிறோம், நாங்க வந்து கரெக்டா இது வந்து பிரமாதம், நான் வந்து பாசிட்டிவான விஷயங்களை போடணும்னு யாரும் இங்க டிமாண்ட் பண்ண முடியாது. படம் நல்லா இல்லைன்னா எங்க போய் பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் நம்ம சொல்ல, நான் சரியான முறையில் அதை பிரசென்ட் பண்றேன். இப்ப படம் நல்லா இல்லைன்னு சொன்னா டோட்டலா டேமேஜ் பண்ற மாதிரியும் வைப் அவுட் பண்ற மாதிரியும் வர கமெண்ட்ஸ்களை நாங்க வந்து மாடிஃபை பண்ணிட்டு எது சரியான முறையில அந்த படத்துக்கு விமர்சனமா இருக்கோ அதை மட்டும் நாங்க போடுறதுனாலே எல்லாமே சால்வ் ஆயிடும். இப்ப அவங்க முன்னேற்பாடு வரணும். இப்போ யூடியூப் சேனல்ஸ் யாரெல்லாம் அதுல இன்வால்வா இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா டெஃபினட்டா வந்து எக்ஸிபிட்டர் அசோசியேஷன், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே இதை கன்சிடர் பண்ணுவாங்க. சரி ஓகே, நீங்களே ரெகுலேட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நீங்களே இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஓகே. பட் ஆனா அன்கண்ட்ரோல்டு நான் ஒப்பீனியனை சொல்லிட்டு இருப்பேன், அன்கண்ட்ரோல்டா நான் வந்து ட்ரோல் பண்ணுவேன், அதை நான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இதுல பொருள் நான் அலோ பண்ணுவேன்னு சொன்னா ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து. ஸோ ஒரு கட்டத்துல மூவி ரிவ்யூ நீங்க சொன்ன மாதிரி மூவி ரிவ்யூ வந்து தனிமனித தாக்குதலாவே மாறிட்டு இருக்கு. அந்த படத்துல நடிச்ச ஹீரோவையோ டைரக்டரையோ வந்து அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி போற போக்கு குறிப்பா சொல்லணும்னா இப்போ எப்பவுமே நடக்கல, சூர்யா சாருக்கும் கார்த்தி சாருக்கும் பயங்கரமா வந்து ஒரு பர்சனல் அட்டாக் நடந்துட்டே இருக்காது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க கூட டிராவல் பண்ணிருப்பீங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது வந்து குறிப்பிட்ட நடிகர்கள் அப்படின்னு போவானா? நீங்க வந்து இந்த படம் இந்தியன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கமல் சாரையும் பயங்கரமா வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி. ஏன் அதை கேட்கணும்னா அல்லு அர்ஜுன் சார் வந்து நான் தமிழன் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு கார்த்தி சார் வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு அங்க ஒரு மீம் வந்து ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இது எதுக்கு சூர்யா கார்த்தி கூட ஏன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதால அந்த கேள்வி கேட்டேன். நம்மளுக்கு அது கமெண்ட் பண்ண முடியல. இது வந்து எவ்வளவு பேர் இது வெஸ்டட் இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்றாங்க, நெகட்டிவா ட்ரோல் பண்ணனே எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி அதை வந்து நெகட்டிவா பேசுறாங்கன்றது நம்மளால கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுக்குள்ள நம்ம போக முடியாது. பட் நான் எது சொல்ல வரேன்னா, இது வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் நடந்துட்டு வரதோடு தான் இந்த ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கும்போது நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாமே மாடரேட்டா இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. மாடரேட்னா நான் இதுவரையும் சொல்லுவேன், இந்த எல்லைக்கு மேல நான் போக மாட்டேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து பல பேரை வந்து டீடைன் பண்றாங்க, நீங்க பேசின பேச்சுக்காக பல இடங்கள்ல கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க, அவங்க எல்லாம் கோர்ட்டு போய் அப்பீர் ஆக வேண்டியிருக்கு. நீங்களே பாத்துருப்பீங்க, செய்தி வந்துட்டே இருக்குல்ல. ஏன் வருது? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவங்களுக்கு இல்லையா? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஆனா அது ஒரு எல்லையோட இருக்கு. அந்த எல்லையை தாண்டி நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா, அது வந்து இட்ஸ் பிரீச் ஆஃப் அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அந்த தனி மனித தாக்குதல்ல நீங்க அடுத்த கட்டம் போயிட்டீங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லதான் உரிமை இருக்க தவிர அடுத்தவங்களை ஹர்ட் பண்றதுக்கான உரிமை கிடையாது. அடுத்தவங்களை எந்த ஒரு காரண காரியம் இல்லாம ஆதாரமும் இல்லாம நீங்க மத்தவங்களை ஈஸியா ஒரு அலிகேஷன் பண்ணி எஸ்கேப் ஆயிட முடியாது. நீங்க அலிகேஷன் பண்றீங்க, மத்தவங்களை பத்தி ஒரு தப்பான விஷயம் சொல்ல போறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எதிர கேக் ஆர்டர் வரும். இப்போ வந்து இந்த வீடியோ பாக்குற எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எல்லாம் உரிமை இருக்கு. நானும் பார்ப்பேன் என்னுடைய ரிவ்யூஸ், நான் போடுற எந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் போடுவாங்க, நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. நான் சொல்லுவேன், நான் சொல்ற விஷயத்த நீ கமெண்ட் பண்ணும்போது நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஆதாரம் இல்லாம நீ பேசுறேன்னா கண்டிப்பா நான் வந்து உன் பேர்ல நான் வந்து எதர் கமெண்ட்லயே ரிப்ளை கொடுப்பேன் நானு, இல்லைன்னா நான் வந்து உன் பேர்ல ஆக்ஷன் எடுப்பேன். ஏன்னா நீ ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. சோ இதே மாதிரிதான் ஒரு திரைப்படம். இந்த படம் எனக்கு பிடிக்கல, இதுக்கான காரணங்கள் இதெல்லாம் நீங்க சொல்லலாம், எல்லாமே சொல்ற உரிமை இருக்கு. இந்த படம் இந்த இது திரைக்கதை எனக்கு பிடிக்கல, இந்த இது பிடிக்கல சொல்லலாம். ஆனா என்னைக்கு நீ தனிப்பட்ட மனிதனுக்கு வந்துடுறியோ அப்போ நீ ஆர் கிராசிங் த லிமிட். ரொம்ப இந்த கேள்வி கேட்கலாம் நீ போட்டு கமெண்ட்ல புலந்துருவாங்க, அதனால நான் ஒரு கேள்வி கேட்டுறேன், அதை வந்து ஃபைனலா வச்சுருக்கேன். இப்போ சில படங்கள் விமர்சன ரீதியா வந்து மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அந்த படம் கலெக்ஷன் வைஸா வந்து ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கும். நிறைய படங்கள் அப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ கங்குவா கலெக்ஷன் வைஸா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கோம்? இல்ல கலெக்ஷனை பொறுத்தவரையும் வந்து லாஸ்டா ஒரு கலெக்ஷன் ஃபிகரை வந்து கம்பெனியில போட்டிருக்காங்களா, அதே மாதிரி அபிஷியலா கலெக்ஷன் ஃபிகர் என்னன்றது கம்பெனில இருந்து போடுவாங்க. இப்ப நானா பர்சனலா சொல்ல முடியாது, இந்த இங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல்ல சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அது வந்து கரெக்டா அபிஷியலா கம்பெனி சைடுல என்ன போடுறாங்களோ அதுதான் ஃபைனல். வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. அது எந்த மாதிரி லாபகரமான படம், எந்த மாதிரி இதுன்னு சொல்றதெல்லாம் ஞானவேல் சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தான்
பணத்தை வந்து ரைஸ் பண்ணி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் எப்படி லாபகரமா அமைஞ்சிருக்கு, எவ்வளவு பெரிய அக்கௌண்ட்ஸ், என்ன மாதிரி கலெக்ஷன், என்ன மாதிரி ரெவன்யூஸ் ஃப்ரம் வேரியஸ் ரைட்ஸ். இப்போ வந்து நிறைய ரைட்ஸ் இருக்கு கரெக்டுங்களா, சேட்டலைட், டிஜிட்டல், மியூசிக், ஓடிடி நிறைய இருக்கு. இப்போ இது மூலமா எவ்வளவு ரெவன்யூ வந்தது, என்ன மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த படம் அச்சீவ் பண்ணிருக்கு, அவருக்கு சக்சஸா அமைஞ்சிருக்கா இல்ல டெபிசிட் வந்திருக்கா, எல்லாத்தையும் அவரு தான் பேச முடியும், நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. அதனால அந்த கேள்வியை பொறுத்தவரை எனக்கு நம்பர் தெரியாது, அவர் தான் சொல்லுவாரு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா சக்சஸ்ஃபுல் நடந்துரும் போலே. எனக்கு தெரியாது, அதை பத்தி எல்லாம் நான் எந்த கமெண்ட்டும் சொல்லல. ஏன்னா அவர் என்னைக்கு டிசைட் பண்ணி இதை அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறாரு, அது எப்படிப்பட்ட ஒரு படமா, அதாவது ஃபைனலா ரிப்போர்ட் என்ன, இப்ப இந்த 2 வாரம் 3 வாரம் முடியும் போது அந்த படத்தினுடைய ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 99% முடிஞ்சிடும். அப்போ அந்த நேரத்துல அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, இன்னும் ரைட்ஸ் இருக்குல்ல, பல ரைட்ஸ், சில ரைட்ஸ் விற்க வேண்டியதா இருக்கலாம், அதனால எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர் கமெண்ட் கொடுப்பாரு. கங்குவா பார்ட் வருமா சார்? அவரே சொல்லி அவர் இன்டர்வியூலே பாத்தீங்களா, கடைசியில் என்ன இன்டர்வியூல சொன்னாரு, கண்டிப்பா கங்குவா பார்ட் இருக்குன்னு சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு. இப்போ அவர் சொல்லுதான் நம்ம பாக்கணும், இவர் ப்ரொடியூசரா அவரோட டிசிஷன் அது. அதுக்கு வந்து என்னன்னா, இந்த படங்கள்ல இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சொன்ன ஃபீட்பேக் வச்சுக்கிட்டு நாங்க வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோமோ பண்ணிட்டு நான் கண்டிப்பா பார்ட் 2 கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ அது கண்டிப்பா நடக்கும். இப்போ திடீர்னு வந்து ஒரு நியூஸ் வரும், ரெட் கார்டு போட்டோம், தனுஷ் சார் சரி, எஸ்டிஆர் சார் சரி, இந்த மாதிரி வந்து ரெட் கார்டு போட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள் நடிச்சிட்டே தான் இருக்காங்க. இப்போ ரெட் கார்டுக்கு என்ன வேல்யூ, ரெட் கார்டு உண்மையா போடுறாங்களா இல்ல அது வந்து ஒரு கிமிக் மாதிரி வந்து பயன்படுத்துறாங்களா அப்படின்னு நான் ஒன்னே உங்களுக்கு கேட்கிறேன், என்னைக்காவது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல ரெட் கார்டு போட்டோன்னு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா கொடுத்தாங்களா? கொடுக்கல. இது ஊடகங்கள்ல வர விஷயம், இதெல்லாம் ஊடகங்களே அவங்களே ஒரு கெஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, ரெட் கார்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு இவங்க பாட்டு ஊடகங்களை சொல்லிடுறாங்க, அதை நீங்க நம்பிடுறீங்க. ஆனா அவங்க எதுவுமே அபிஷியலா சொல்லாத வரையும் நீங்களா ஒரு அனுமானம் வச்சுக்கிட்டு நீங்களா தான் ஒரு பேசிட்டு இருக்கீங்களே தவிர அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து அதை பத்தி சொல்ல முடியும். சோ இப்போதைக்கு அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. இப்ப சிவகார்த்திகேயன் அவர் 300 கோடி தாண்டி வந்து அவருடைய வசூல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ டாப் 2 இல்ல டாப் 3 அந்த இடத்த நோக்கி நெருங்கிட்டு இருக்காரா சிவகார்த்திகேயன்? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும், இது வந்து அமரன் என்ற படத்தினுடைய வெற்றி வந்து எல்லாருடைய வெற்றியா தான் நீங்க பார்க்கணும். அந்த ஒரு கான்செப்டோட வெற்றி, சிவகார்த்திகேயனோட வெற்றி, சாய் பல்லவியோட வெற்றி, ராஜ்குமார் பெரியசாமி வெற்றி, ராஜ்குமார் பிலிம்ஸோட வெற்றி, ஜி பிரகாஷ் எல்லோருமே சேர்ந்து ஒரு டீமா அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது அவருடைய கரியர்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கு. அவரே ஒரு இடத்துல போய் அழகா சொல்லியிருக்காரு, என் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நான் இப்பதான் வளர்ந்து வரேன், அதனால என்னை வந்து ரொம்ப டேக் பண்ணாதீங்க, என்னை வந்து இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, தளபதினு சொல்லாதீங்கன்னு இப்போ சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாரு. அப்படி விட்டுலாமே, அவர் போற போக்கிலே போட்டோமே, அவர் அழகா அம்புலா சொல்லிட்டு இருக்காருல்ல, நம்ம எதுக்கு அவரை போய் உசுப்பேத்தி நம்ம அவர் வந்து உசுப்பேத்துறதும் தப்பு, நம்ம அவரை காயப்படுத்துறதும் தப்பு. அதாவது இல்லைங்க அவர்தான் வளரல சொல்றதும் தப்பு, இல்லைங்க அவர் வந்துட்டாருங்க அப்படின்னு சொல்றதும் வந்து தேவையில்லாத ஒரு உசுப்பேத்தல் தான். ஏன்னா அவரே அதுக்கான இதுக்கு எதிர்பார்க்கல. அவர் தான் சொல்றாரு, எனக்கு ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு, நான் எப்படிப்பட்ட ஒரு சக்சஸ் இந்த மாதிரிதான் எதிர்பார்த்தேன், அது நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே ரொம்ப பெருமையா பாக்குறாங்க. ஒரு பயோபிக் படம், அதுல வந்து ஜெனரலா சில விஷயங்கள்லாம் பிரேக் பண்ண படம் அது. அதாவது ஹீரோ வந்து அதாவது கடைசியில வந்து ஒரு மாட்டேரா, அதாவது ஒரு விஷயம் ஆயிட்டா பெருசா ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு வீர மரணம் அடைஞ்சா மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு இந்த படம் மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்கு. ரமணா படத்துல அது நடந்தது. இந்த படம் வந்து ஒரு வீர மரணம் அடைஞ்ச ஒரு ஹீரோ பத்தி நம்ம பேசுறோம். அந்த படம் இவ்வளவு மக்களால கொண்டாடப்படுது. அதுவும் பர்டிகுலரா பல விஷயங்கள் அதுல வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. சாய் பல்லவியோட நடிப்பை கொண்டாடுறாங்க, மியூசிக்கை பத்தி கொண்டாடுறாங்க, டைரக்ஷனை பத்தி கொண்டாடுறாங்க. இன்னைக்கு எல்லாருமே கூப்பிட்டு பேசிடுறாங்க, டைரக்டரை கூப்பிட்டு, ப்ரொடியூசர் வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. சோ இதுதான் ஒரு சினிமாவுக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். ஒரு சினிமா கிடைச்ச அங்கீகாரம். இப்ப சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் அடுத்த கட்டம் எலிவேட் பண்ணுது. அதாவது எல்லா மக்களையும் போய் ரீச் ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாக்கணும்னா, ஒரு 300 கோடி ஒரு படம் அச்சீவ் பண்ணுது வச்சுங்களேன், ஆவரேஜா 150 ரூபாய் டிக்கெட் பிரைஸ் வச்சுங்க. அப்ப எத்தனை பேர் போய் ரீச் ஆயிருக்கு? ஒரு 2 கோடி மக்களை போய் ரீச் ஆயிருக்கா இல்லையா? அப்போ ஒரு நடிகருடைய படம் ஒரு 2 கோடி மக்களை போய் ரீச் ஆனா அப்போ அவ்வளவு பெரிய ஃபேன் பேஸை நீங்க உருவாக்குறீங்க. இப்போ அடுத்த படமும் அதே அளவு ரீச் ஆயிடுச்சு வச்சுங்களேன், அவருக்கு பேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். சோ அந்த ஒரு தளத்தை, அதாவது ஒரு பேஸ வந்து இந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. அதை நான் கேரண்டியா சொல்றேன். அதாவது இந்த படம் வந்து அவரை ஒரு 2 கோடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு. அது நான் சொல்றது பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்றேன். ஒரு 150 ரூபாய் டிக்கெட் பிரைஸ் டிவைட் பண்ணீங்கன்னா இவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்த்திருக்குன்றது தான் நம்ம ஒரு பேஸா எடுத்துக்கணும். நான் சொல்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஓவரால் இந்த படம் வேர்ல்டு வைட் ஒரு 2 கோடி மக்கள் கிட்ட போய் சிவகார்த்திகேயன் நடிகரை ஃபார்மா ஸ்ட்ராங்கா ஒரு சிறந்த நடிகரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்குல்ல, அது பெரிய சக்சஸா பாருங்க. இப்போ இந்த பேஸை வச்சுக்கிட்டு அவர் அடுத்த இடம் போக முடியும். இப்ப அடுத்த வர படம் அந்த 2 கோடி மக்கள் பதில் அடுத்த 2.5 கோடி மக்கள் பார்க்கலாம், அடுத்த படம் 3 கோடி மக்கள் பார்க்கலாம். அப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்.
சோ அந்த ஒரு பேஸ அவர் உருவாக்குறதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். இப்போ ஒரு மூவி ப்ரொமோஷன் இருப்போ அதுல வந்து ஓவர் ஹைப் பேசுறது, இது வந்து கான்பிடண்டா பேசுறது வந்து ஒரு கட்டத்துல ஆபத்தா போய் முடியுமா, இல்ல அதுவே ப்ரொமோஷன் ஹெல்ப் ஆகுமா? நான் வந்து ப்ரொமோஷன் அர்த்தம், நான் வந்து உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த படங்க ட்ரெய்லர் டீசர் பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வந்து பாருங்க தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன ஒரு இம்பாக்ட் இருக்கும்? அவரோட படத்தை பத்தி அவர் கான்பிடண்டா பேசணும்ல, நம்பிக்கையோட பேசணும்ல. ஏன்னா திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன், சினிமா என்பது ஒரு நம்பிக்கை தான். தயாரிப்பாளர் இருந்து நடிகர்ல இருந்து இயக்குனர் எல்லாம் நம்பிக்கையோட தான் பேசுவாங்க. அந்த நம்பிக்கை அப்படின்றது அவங்க படத்தை இதுவரையும் வந்த விஷயத்தை வச்சுதான் பேசுற விஷயம், நம்பிக்கையோட. அது பிறகு அந்த நம்பிக்கை எப்படி வருதுன்றது ஃபைனல் படமா வரும்போதும், அது பிறகு மக்கள் பார்வையில அந்த படம் எப்படி இருக்கு, ரிவ்யூவர்ஸ் பார்வையில எப்படி இருக்குன்னு போதுதான் அது வேற ஒரு விஷயம் வரும். என்ன காரணம்னா எல்லா படங்களுமே நம்பிக்கையில தான் எடுக்கப்படுது. நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் நிறைய ரிவ்யூஸ்ல வந்திருக்கு 95% படங்கள், ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 95 to அதாவது 92-93% படங்கள் வந்து ஃபெயிலியர். இப்போ இந்த படங்களை எடுத்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து மோசமான படம் எடுக்கணும் வந்தாங்களா? 185-190 படங்கள் வந்து ஒர்க் ஆகல. இப்போ இவங்க எல்லாம் வந்து மோசமான படம் எடுக்கணும் வந்தாங்களா சொல்லுங்க? கிடையாது. எல்லாருமே நம்பிக்கையோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்குறாங்க. ரொம்ப அவங்களுடைய எஃபர்ட்ன்றது அவங்களுடைய லெவலுக்கு பெரிய எஃபர்ட். வெதர் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த நடிகளை வச்சு படம் எடுக்கிறதாலும் சரி, எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை உருவாக்குறாங்க. இவ்வளவு தூரம் வந்த பிறகு அந்த படம் கடைசியில வரும்போது அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. சரி, இந்த படம் வந்து இந்த ஆடியன்ஸ்க்காவது பிடிக்கும், மொத்த ஆடியன்ஸ் பிடிக்குமா தெரியாது, பட் இந்த ஆடியன்ஸ்க்காவது பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் அந்த படத்தை கொண்டு வராங்க. ஆனா அது ஒருவேளை கனெக்ட் ஆகணும் வச்சுங்களேன், அவங்களும் அந்த சினிமால தான் கத்துப்பாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம படத்தை எடுத்தாச்சு இல்ல, இப்போ நான் படத்தை வந்து மார்க்கெட்ல கொண்டு வரோம். சோ அப்போ எல்லாருமே சிறு பட்ஜெட்டா இருந்தாலும் சரி, பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி, நம்பிக்கையில் எடுக்கிறதா ஒரு திரைப்படம். இந்த நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி நம்ம பேச முடியாது. அந்த நம்பிக்கை கடைசி வரையும் அவங்களுக்கு இருக்கும், ரிலீஸ் ஆன பிறகும் இருக்கும். ரிலீஸ் ஆன பிறகும் அவங்க பார்வையில என் படம் நல்ல படம் தான். ரிலீஸ் டைம் தப்பு, ஒரு 8 படத்து நடுவில் வந்து என் படத்தை கனெக்ட் ஆகல, இல்லைன்னா அந்த நேரத்துல ஒரு தவறலான விஷயம் நடந்தது, ஏதோ ஒரு ரீசனால என் படம் கனெக்ட் ஆகல. ஏன்னா அவங்க நம்பிக்கையில தான் படம் கொண்டு வருவாங்க. நான் சொல்றது எல்லாருமே இன்க்ளூடிங் மீ சொல்றேன். நான் என் படத்தை வந்து குறை சொல்லி பேச மாட்டேன். என் படம் வந்து என்ன பொறுத்தவரையும் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு படம். நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு படத்தை வெளியில கொண்டு வர ட்ரை பண்றேனே தவிர, நான் வந்து ஒரு மோசமான படத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு யாருமே எந்த தயாரிப்பாலும் டிசைட் பண்ண மாட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஆளாளுக்கு இந்த பில்டப் பண்றது, ப்ரொமோஷன் பண்றதை பத்தி பேசுறதெல்லாம் விஷயத்தை தெரியாம பேசிட்டு இருக்காங்க. விஷயத்துக்குள்ள வந்தீங்க வச்சுங்களேன், சினிமா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு, நான் இன்னும் எவ்வளவு பில்டப் பண்ணணும் ஒரு படத்தை, இன்னும் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஒரு தயாரிப்பாளர் ஆயிட்டீங்க வச்சுங்களேன், நீங்க எவ்ரிடே உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா, இது எப்படி பில்டப் பண்றது, இது எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போறது, எப்படி ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் ரீச் பண்றது, அப்படிதான் ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல எதுவுமே பில்டப் பண்ண வேணாம், ஜஸ்ட் சிம்பிளா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. சிறு பட்ஜெட் படத்துக்கே அதான் பண்ணுவாங்கன்னா பெரிய பட்ஜெட் படத்துக்கு எவ்வளவு பண்ணுவாங்க?